காரமண் உலோகங்கள், அந்த கார உலோகங்கள் இருக்கு, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த சுகர் சோதனைன்னு ஒண்ணு பண்ணுவோம் லேப்ல, வந்து இந்த பெலிமினரி டெஸ்ட், இந்த அடிப்படை சோதனை பண்றப்ப இதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான்னு ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அந்த டெஸ்ட்ல வந்து சுகர் சோதனை ஒண்ணு என்னன்னா, அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த சால்ட் எடுத்து நீ வச்சு அந்த ஃபிளாஜெல்லாவில் வச்சு ஹீட் பண்ணுவேன். ஹீட் பண்றப்ப பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் கலர் வந்து அதுல வந்து அப்பியர் ஆகும். புரியுதா? கலரா இருக்குன்னா ஒரு பொருள் என்ன காரணம், ஒரு வேவ் லென்த் வந்து அதுல இருக்கும். என்ன வேவ் லென்த்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்து கலரா இருக்கும், விசிபிள் ரீஜியனுக்குள்ள இருக்கணும். விசிபிள் ரீஜியன்னா 450 to 750 நேனோமீட்டர். இதுதான் 450 to 750 நேனோமீட்டர்ல இருந்தாலே அது வந்து விசிபிளா இருக்கும். புரியுதா? விசிபிளா இருக்குன்னா என்னன்னா ஹை வேவ் லென்த் லோயர் எனர்ஜியா இருக்கும். ஹை வேவ் லென்த் இருந்துச்சுன்னா லோயர் எனர்ஜி. ஏன்னா எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும். புரியுதா? வேவ் லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். விசிபிள் ரீஜன் வந்து வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கும், அதனால எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். எனர்ஜி வந்து வேவ் லென்த் கூட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இது அதிகரிச்சோம்னா இது வந்து குறையும், இது வந்து குறையணும்னா அதை வந்து அதிகரிக்கணும். புரியுதா? இப்ப இந்த நிகழ்வு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த அவுட்டர்மோஸ்ட் செல்ல இருக்குல்ல, அதே வேலன்ஸ் செல் எலக்ட்ரான்ங்கிறது. புரியுதா? உள்ள இருக்கிறதெல்லாம் இதாகாது. அந்த அவுட்டர்மோஸ்ட் செல்ல இருக்க எலக்ட்ரான் வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணும். ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். இப்ப கிரவுண்ட் ஸ்டேட் இருக்குன்னா இது கிரவுண்ட் ஸ்டேட், இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். எலக்ட்ரான் வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது. ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்க ரொம்ப நேரம் அதால இருக்க முடியாது. புரியுதா? ஏன்னா அதிக எனர்ஜி வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அது வந்து திருப்பியும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றப்ப ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல வந்து இந்த வேவ் லென்த் வந்து வெளியிடும், எமிட் பண்ணும். அதனாலதான் இந்த கலர்ல தெரியும். இப்ப இதை பாருங்க, லித்தியம் வந்து 670 நேனோமீட்டர், நேனோமீட்டர்ல சுற்றிருக்க வேவ் லென்த் வந்து. சோடியம் வந்து 589.2. இந்த பார்த்தோம்னா பொட்டாசியம் வந்து 766.2. இது எல்லாமே 450 to 750 நேனோமீட்டருக்குள்ள வருதா விசிபிள் ரீஜியன்ல. அதனாலதான் இந்த சுடர் சோதனை இதெல்லாம் வந்து கலரை தருது. புரியுதா? ஏ வந்து இந்த கார உலோகங்கள் வந்து கலரை தருது. சுடர் சோதனை காட்டோம்னா அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல அங்கேயே ரொம்ப நேரம் இருக்க முடியாதனால, ஏன்னா இது வந்து ஹையர் எனர்ஜி வந்து தேவைப்படும். திருப்பியும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றப்ப அந்த எமிட் பண்ற வேவ் லென்த் வந்து விசிபிள் ரீஜியனுக்குள்ள வரும். புரியுதா? அது என்னென்ன கலர் தருது அப்படின்னு நீ புரிஞ்சு. சோடியம் வந்து மஞ்சள் கலரு, பேரியம் வந்து பச்சை கலரு, இதெல்லாம் தரும். இதெல்லாம் உண்மை. புரியுதாப்பா?